வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் விளாக்ல பார்க்க போற இடம் வந்து ஒரு அழகான இடம். அந்த இடம் புதுக்கோட்டையில இருக்குது. நம்ம புதுக்கோட்டையில இப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகளும் அழகான மரங்களும் நிறைந்த ஒரு முருகன் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி போற வழியில தேனிமலை என்ற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. நீங்க பொன்னமராவதியிலிருந்து வரும்பொழுது உங்களுக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த கோயிலுக்கு பேருந்து வசதிகளும் நிறைய இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த மலை தான் தேனிமலை. அங்க உள்ள முருகன் கோயில் தான் அருள்மிகு ஸ்ரீ அழகிய குமரன் கோவில். நீங்க பஸ்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேனிமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கொஞ்ச தூரத்திலேயே கோயில் வந்துடும். இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது தெரியும், ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா மரம் தான். அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த வழியில பயணிக்கும் பொழுது. தேனிமலை அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மலைகள்ல தேன்கூடுகள் அதிக அளவுல இருக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ள வந்து அடிவாரத்தில் நீங்க பைக்கு கார் அதில் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கிங் பண்ணிக்கலாம். மலை மேல் உள்ள அழகிய குமரன் கோவில் இதுதான். இந்த கோயில்ல மிகப்பெரிய விழா அப்படின்னா அது பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரத்தப்ப முருகனுக்கு பாலாபிஷேகமும் மலை அடிவாரத்தில் உள்ள திடல்ல மஞ்சு விரட்டும் நடக்கிறது இங்க சிறப்பா இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம கோயிலுக்கு போயிடலாம். முருகன் கோவில்கள் பெரும்பாலும் மலை மேலதான் இருக்கும், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் இந்த கோயிலும் இந்த தேனிமலை மேலதான் இருக்குது. கீழே இருந்து மேல கோயிலை ரீச் ஆகிறதுக்கு மொத்தமா 250 படிக்கட்டுகள் இருக்கு. நீங்க மதிய டைம்ல போனாலும் உங்க கால்கள்லாம் சுடாத மாதிரி இங்க இருக்க படிக்கட்டுகளுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த மலை கோயிலுக்கு போற வழியிலேயே இடதுபுறத்துல விநாயகருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்குது. பெரும்பாலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள கோயில்கள் எல்லாமே மலைகளை சார்ந்ததா தான் இருக்கும். ஒன்று கோயில் வந்து மலை மேல இருக்கும், அப்படி இல்லைன்னா குடைவரை குகை கோயிலா இருக்கும். அந்த மலையை குடைஞ்சி அந்த கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. இதை நாம ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூட இந்த மலைகள்லயே அழகா படிக்கட்டுகள் மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து இது பயன்பாட்டுக்கு இல்லை. இங்க நிறைய சுனைகள் இருக்குது. அதாவது இந்த சுனைகள் வந்து எப்பவுமே வற்றாதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த மலையில இந்த படிக்கட்டுகள் அமைச்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல நானும் சரி தனியா ஒரு வழி இருக்க போல நம்ம அதில் போகலான்னு சொல்லி போயிட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த வழி இல்லை. அதுக்கு பதிலாக தான் இந்த படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க. நாம இது வழியாக தான் மேலே மலை கோயிலை ரீச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோயில்ல ஆரம்ப காலத்துல வந்து நிறைய சித்தர்கள் வந்து தங்கியிருந்து முருகனோட அருளை பெற்றதா வந்து இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் தான் வந்து இந்த பெருமானந்த சுவாமிகள். அவரோட ஜீவசமாதி இந்த கோயில்ல தான் இருக்கு. அந்த சுனையிலேருந்து வர தண்ணி வந்து கீழே மலையோட இருபுறமும் வந்து தேங்கியிருக்க மாதிரி வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இங்க இருந்து தான் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து தண்ணீர் வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த சுனைகள்லேருந்து வர தண்ணியில அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா அந்த காலத்துல புதுக்கோட்டை மன்னர் வந்து வனப்பகுதிக்கு வேட்டையாட போயிருக்காரு. அப்ப மன்னருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கு. மன்னரோட வயிற்றுவலியை போக்குறதுக்கு அங்கிருந்த காவலாளிகள் வந்து ஆடு மேய்ச்ச சிறுவனை கூப்பிட்டு இங்க வைத்தியர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சிறுவன் வைத்தியர்லாம் யாரும் இங்க இல்ல, ஆனா மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேன்மலையை சுட்டி காட்டிருக்காரு. அங்க சுனையிலேருந்து வரும் நீரை கொண்டு வந்து மன்னருக்கு கொடுங்க, அவருக்கு வயிற்று வலி சரியான்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த நீரை கொடுத்த உடனே மன்னருக்கு வயிறு வலி சரியாகிடுச்சு. அதற்கு பிறகுதான் இந்த மலை மேல முருகன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேனி மலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இங்க உள்ள மலைகள்ல தேனீக்கள் அதிக அளவுல கூடுகளை கட்டி இருந்துச்சு அப்படின்னா விளைச்சல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னும், 1 அல்லது 2 கூடு கட்டிருந்துச்சு அப்படின்னா விளைச்சல் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இந்த மலையில தேனீக்கள் கட்டுற தேன் கூட்டு இருக்குல்ல, அதை வந்து இங்க யாருமே சேதப்படுத்தவும் மாட்டாங்களாம். அதுல இருந்து தேனை எடுக்கவும் மாட்டாங்களாம்.
இந்த கோயிலை வந்து திருவண்ணாமலைக்கு நிகரான கோயில்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் எப்படி கார்த்திகை தீபத்தப்ப மலை மேலே தீபம் ஏற்றுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் கார்த்திகை தீபத்தப்ப மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து திருவண்ணாமலையிலேருந்து தான் இங்கே வந்து தீபம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து கார்த்திகை தீபத்தப்ப தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். புதுக்கோட்டையில் உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த இடமும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.